வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போற்றி. நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகை கிராமனுங்க. இன்னைக்கு நம்ம எஸ்கேஸ்லம் பார்க்க போறது பாத்தீங்கன்னா, உங்களுடைய செல்வம் எப்பவும் கையை விட்டு போகும் பார்க்க போறாங்க. அதாவது ஒருவருக்கு எந்த காலத்துல அவர் சேமிச்சு வச்சிருந்த அந்த செல்வங்கள் செல்வாக்கு எல்லாமே குறையும் சொல்லக்கூடிய அந்த காலம் எப்போ எப்படி வரும் நம்ம தெளிவா பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல போன சர்வ் பண்ண கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கூட பெல் ஐக்கன் மிஷின் அந்த வீடியோஸ் ரெடியா வந்துகிட்டே இருக்கும். நீங்க எப்ப நம்ம வீடியோஸ் பாருங்க தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு நம்மகிட்ட ஜோடி கன்சல்ட் வேணும் பிரியப்பட்டீங்கன்னா என் நம்பர் இருக்கு. எப்பனா கால் பண்ணி கன்சல்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து ஜோதிட அடிப்படையில உங்களுக்கு கூட பிரச்சனை தீர்வுகள் வேண்டும், இல்ல மன குழப்பங்களுக்கு தீர்வு வேணும், இல்ல பண பிரச்சனைகள் இருக்கு, இல்ல கடன் தொல்லை இருக்கு, இதுல வந்து கிரக கோளாறுகளுக்கு பரிகாரங்கள் வேணும், ஆலய வழிபாட்டு முறைகள் வேணும் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் எப்போ கால் பண்ணி நீங்க கன்சல்டன்சி வாங்கிக்கோங்க. இப்போ நான் போயிட்டு இந்த தனம் எப்போ நம்ம கையை விட்டு போகணும்னு பார்ப்போங்க. பொதுவா ஒரு மனிதன் நம்ம தனம்னு எடுத்தாவே 2ஆம் அதிபதிங்க, அதாவது லக்னத்துக்கு அடுத்த பாவம். இப்போ நீங்க மேச லக்னமா இருக்கீங்கன்னா உங்களோட தனசன் பார்த்தா உங்களுக்கு ரிஷப வீடுங்க. அப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார் இல்லையா? எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார். அந்த அதிபதி எப்படி இருக்காரு, அந்த அதிபதி எங்க இருக்கான்னு பார்க்கணும். இது உங்களோட தனத்துக்கு. அப்போ நம்ம என்ன பேச போறீங்க? தன விரயமாகுது. அப்போ விரயம்னா 12ஆம் பாவம், 12ஆம் அதிபதி. அப்ப இந்த 12ஆம் அதிபதி யாரு? இப்ப நீ அதே மேச லக்னமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி யார்? குரு பகவான். சோ அப்போ இந்த குரு எப்படி இருக்காரு இந்த மேச லக்னத்துக்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி இருப்பாங்க. அந்த 12ஆம் அதிபதி யாரு, அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தபடியா நஷ்டத்தை கொடுத்தாதான் விரயம் பார்க்கும். அப்போ அந்த நஷ்டம் அசிங்கம் நம்மளோட செல்வாக்கு குறைக்கணும்னா 8ஆம் இடங்க, துருஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடம். அப்போ ஒவ்வொரு ஜாதகருக்கும் 8ஆம் இடம் இருக்கும். இப்ப அதே மேசன உதாரணம் எடுத்தீங்கன்னா 8ஆம் இடம் யாரு? விருச்சகம் வருவாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் உங்களுடைய 8ஆம் பாவகாதிபதி 12ஆம் பாவகாதிபதி எப்படி இருக்காரு, அவரு என்ன சாரம் வாங்கியிருக்காரு, அவர் நிலை என்ன, உச்சமா நீச்சமா இல்ல சமமா இல்ல பகையா, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதக அமைப்புல உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் பாவகம் தனபாவகம் தனஸ்தானம், 8ஆம் பாவகம் 12ஆம் பாவகம், இது 3 எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல 12ஆம் அதிபதி நல்லா வலுவா இருக்காரு. 12ஆம் இடத்து அதிபன் நல்லா வலுவா இருக்காரு. இப்ப நீங்க ஒரு துலா லக்னமா எடுத்துக்கோங்க. 12ஆம் அதிபதி யாரு? புதன் பகவான். இங்க புதன் வந்து உச்சமாயி இருக்காருன்னா இந்த துவாலகங்காரங்களுக்கு அந்த புதன் மகாதிசை வரும்போது அங்க பண விரயம் ஏற்படுங்க. அந்த காரவத்துவம் வாயில அங்க பண நஷ்டம் ஏற்படுங்க. இப்போ புதன் என்னது காரகத்தை வைக்கிறாரு? பத்திரப்பதிவு, அதே மாதிரி பார்த்தா எழுதுதல் இயங்குதல் இயக்குதல். புரியுதுங்களா? இது என்ன சார் பத்திரப்பதிவு பண்ண போறாங்கன்னா, ஒண்ணு இல்ல சார், ஒரு ஜெராக்ஸ் கடை வைப்பீங்க, கடை லாஸ் ஆகி போயிடும். 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி கடை வைக்க வச்சுக்கோங்களேன். நம்ம அங்க ஒரு வில்லங்கம் வருது, கடை ரன் பண்ண முடியல, லாஸ் தானே? இல்ல ஒரு இடம் வாங்குறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, பண்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க, முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, அதுல வந்து ஏதோ ஒரு பேர் தப்பா போட்டுறீங்க, வில்லங்கம் வருது. அப்ப இந்த பத்திரத்தை நம்ம காட்டுருவாங்க. அப்ப இந்த பத்திரத்தை நேம் ஏதோ ஒரு தப்பா இருக்கு செல்லாதுன்னு, அப்போ நஷ்டம் தானே உங்களுக்கு. அதுக்காக அலைச்சல், அதுக்காக பண விரயம் அப்படியே போயிட்டு இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நீங்க வந்து தனுசு லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 12ஆம் பாவதி யார் வருவா? செவ்வாய் வர்றார். கரெக்டா? தனுசுனா முதல் ராசி என்ன, அதுக்கு முன்னாடி இருக்கிற ராசி விருச்சகம். உச்ச அதிபதி யாரு? செவ்வாய். 2ஆம் அதிபதி உச்சமாயிறாரு. அந்த 2ஆம் அதிபதி என்னங்க, தனுசுல யார் உச்சமாகறாங்க? செவ்வாய் உச்சமாகறாரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. தனுசு லக்னக்காரங்களுக்கு தனாதிபதி உச்சம்பா, சூப்பர்ப்பா, வாழ்க்கை நல்லா இருக்கும்பான்னா இது மாதிரி சிக்கல்ல நீங்க இன்னொன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களோட விரையாதிபதி யாரு? செவ்வாய். இந்த விரையாதிபதி எங்க உச்சமாயிருக்காரு? உங்களோட தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்துல. அப்போ செவ்வாய் காரவத்தம் வாயில நம்ம என்ன பண்ண போறாங்க? செலவு பண்ண போறாங்க. எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா மகரத்துல செவ்வாய் உச்சம், புரியுதுங்களா? அப்போ தனாதிபதி தானே சார்னா செவ்வாய் எதுக்கு காலத்தை வைக்கிறாரு? உடன் பிறந்த சகோதரன், அது அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, இல்ல தங்கையாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி. அப்போ சகோதரன் வாயில நீங்க என்ன பண்ண போறீங்க? விரயத்தை சந்திக்க போறீங்க. இது எப்ப சார் வரும்? செவ்வாய் திசையில வரும் சார் உங்களுக்கு. இல்லைன்னா செவ்வாயோட புத்தி, செவ்வாயோட அந்தாரம் போகும்போதும் இங்க அந்த பவருங்கிறது உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் சார். ஓகே ஐயா.
இப்போ இந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கூட பிறந்தவங்களே சொத்துக்காக கேஸ் போடலாம். ஏன்னா ரெண்டாம் இது உச்சம் இல்லையா, அப்ப சொத்துக்கள் இருக்கும். எங்க குடும்பத்துல குடும்ப சொத்துக்கள் கண்டிப்பா அங்க இருக்கும். இங்க இவருக்கு என்ன, விரையாதிபதி உச்சம். அப்போ அந்த சொத்துக்கள் வாயிலாக இவருக்கு விரயமாக போகுது. கூட பிறந்தவங்க, எங்க அண்ணன் தம்பி இல்ல சார், கூட ஒரு சகோதரியாகவே இருந்தா கூட சொத்து எனக்கும் பங்கு வேணும்னா கோர்ட்ல போட்டுருவாங்க. கோர்ட்டு 10 வருஷம் 15 வருஷம் கேஸ் இருக்கும். இந்த கேஸ் அழைச்சி அங்க இங்க இப்படியே போயிட்டு எதுக்கும் உதவாம அந்த சொத்து போய் நிற்குங்க. ஏன்னா இவருக்கு ஆபத்துக்கு உதவாம நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோம். நமக்கு எப்போ தேவையோ அந்த தேவைக்கு உதவணும் நம்ம சேமிச்சு வைக்கிறோம். அப்போ நமக்கு தேவைக்கு உதவலல்ல, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நிலம் இடம் வகையிலான அவருக்கு சரிவுகள் சந்திப்பார். ஒரு இடம் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, இல்ல ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு போறாரு, ஏதோ ஒண்ணு பிரச்சனை அங்க வரும். இல்ல ஏதோ உடலுக்கு ஒரு உபாதை கூட ஏற்படுறது வாய்ப்பு நிறைய. ஏன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடம் இல்லையா, அப்போ உடல் உபாதை, அறுவை சிகிச்சை, ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட இந்த ஜாதகம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாங்க. இல்லைன்னா சகோதரன் வாயில ஒரு அசிங்கத்தை கூட இவர் சந்திச்சு அதனால மன உளைச்சல், பண விரயம் ஆகலாங்க. இது ஒண்ணு. உங்களுடைய தனாதிபதி சொல்றாங்க இல்லையா, உங்களுடைய தனாதிபதி 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். புரியுதா? இங்க 6ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டாருன்னா உங்களோட தனம் எதிர்கிட்ட போயிடும் சொல்லுவாங்க. உங்களோட தனாதிபதி 6ஆம் இடத்துல அமர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, நோய் நொடி, பிணிப்பீடு அங்க போயிட்டு அமர்ந்துட்டாருன்னா அந்த ஜாதகருக்கு அந்த தனாதிபதி தசா வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, ஏதோ ஒரு பிரச்சனை அங்க உங்களோட அமைப்பு எந்த பாகம்னு பாருங்க, அந்த பாவகம் அந்த கிரகம் காரத்துவம் வாயிலான பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனையால தனம் இழக்க போறீங்க. ஒரு ஜாதகர் எடுத்துக்கோங்க. அந்த ஜாதகர் அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த தனாதிபதி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு. புரியுதா? இந்த 6ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப எப்படி சார் இருக்கும்னா, என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்குவாங்க. புரியுதா? இந்த கடன் வாங்குறது எப்படின்னா குடும்பத்துக்கு தெரியாம வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய. ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்க்காக கடன் வாங்கியிருப்பாரு. அந்த பிசினஸ் சரிவு ஏற்படும். அந்த சரிவை சரி கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறாரு. அதை சரி கட்ட இன்னொரு கடன், அப்படியே போய் போய் என்ன வகையான கடன்கள் இருக்கோ அனைத்து வகை கடன் வாங்கிறார். திடீர்னு ஒரு நாள் ஜப்தி பண்ண வீட்டை நிற்கும் போது, ஆமாங்க நான் வாங்கியிருந்தேங்க. அதுக்கு அப்புறம் தான் குடும்பத்தினருக்கு தெரியும். குடும்பத்தார கேட்டா, இல்லைங்க நல்லா பிசினஸ் பண்றேன்னு நினைச்சுட்டு இருந்தேங்க, நாங்க எதுவும் கண்டுக்கலங்க, இது மாதிரி ஆயிடுச்சு, அவங்க அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இங்க 6 கடன் நோய் பிணிப்பீட எதிரி, 8ங்கிறது அசிங்கம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ். இப்போ 2த்தையும் கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு 8ஆம் அதிபதி குருவாவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகருக்கு 8ஆம் அதிபதி குரு, அந்த குரு எல்லாம் வலுத்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? அந்த ஜாதகர் என்ன நினைப்பா, குருமகாதேசப்பா பூ மேல ராஜயோகம் சூப்பரா இருப்போம் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த குருமகாதேசை வரும்போதுதான் அவருக்கு அடி எட்டு அடி மேல அடியா வரும். அந்த குருமகாதேசையிலேயே அவர் வாழ்க்கையோட மொத்த பார்த்தையும் கத்துப்பார். இது ஒரு பக்கம். அடுத்தபடியா உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு சார், நான் என்ன சார் பண்றது, எப்படி சார் சால்வ் பண்றதுன்னா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம சொல்ற சிம்பிளா ஒரு லாஜிக் தான். இந்த சிம்பிள் லாஜிக் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வாழ்க்கை துணை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. புரியுதா? நல்ல அமைப்பு, நல்ல தசாபத்தி இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி விரையாதிபதி தசைங்க வருதுன்னா அப்ப என்ன பண்ணுங்க, உங்களுடைய பணம் சம்பந்தமான அனைத்து வித பொறுப்பையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சு நீங்க சைலண்ட் ஆயிடுங்க. இந்த அந்த விரைய காலம் முழுவதும் என்கிட்ட 10 காசு பணம் இல்லப்பா, என் பாக்கெட் எம்டி, என் அக்கௌண்ட் எம்டின்ட்டு ஃப்ரீ ஆயிடுங்க. உங்க வீட்டுல உங்க அம்மாவோ அப்பாவோ இல்ல வாழ்க்கை துணையோ யாரோ ஒருத்தவங்க நல்ல தசை போயிட்டு இருக்கோம், வீட்டுல கண்டிப்பா போகாம 4 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு சறுக்குதுன்னா பாக்கி யாராவது ஏற்றம் இருக்கும். அதை செக் பண்ணி அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. ஏன்னா நல்ல நேரம் போகும்போது கெட்டதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னோட பாக்கெட் எம்டி அப்படி உட்காந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய விரையும் பார்த்தா சிலர் கேட்பீங்க உடனே, சார் எனக்கு 8ஆம் அதிபதி சுபராட்சி சார், எனக்கு 8ல எனக்கு சுபர் அமர்ந்திருக்காரு சார், எனக்கு இருக்கிற வீடு சுபர் வீடு சார், எனக்கு அப்ப எனக்கு எப்படி சார் இருக்கும்னா சுப விரயமா ஆகுங்க சார். எனக்கு 12ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்காரு சார், சுபமான இடம் சார் எனக்குன்னா அப்ப என்ன பண்ண போற, சுப விரயத்தை கொடுக்க போற. உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்க மகளுக்கு நீ திருமணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய இடமா பார்த்து நீங்க வைக்கிறீங்க, நல்ல விஷயம்.
அவங்க தகுதி எதை நீங்க செய்யறீங்க, உங்ககிட்ட நிதி இல்லை, அதாவது பணம் இல்லை. அப்ப என்ன பண்றீங்க, உங்க வீட்டையோ உங்க சொத்தையோ அடமானம் வச்சு நம்ம அவங்களோட தகுதிக்கு இணைய நம்ம செய்யணும், எல்லாம் நம்ம செய்யறோம். சுப விரயம் தான், சக்தி மீறி பண்ணிடுறோம். புரியுதுங்களா? கல்யாணம் முடிந்து மகள் போன பிறகு இருக்கிற கடன் நம்ம அடைக்கணும் இல்லையா? அப்ப கடனை அடைக்க முடியாம நம்ம கூட நடுத்தொலை பட்டுச்சுதான். விரயம் என்னவோ சுப விரயம் தான், புரியுதா? ஆனா நிலைமை என்ன, அந்த ஆதிபத்தியம் அதன் வாயிலாக அது காலத்தின் வாயிலாக நம்மள என்ன பண்ணிச்சு, தனத்தை விரயம் பண்ணிச்சு, இருக்கிற ப்ராப்பர்ட்டியை காலி பண்ணிச்சு. ஸோ இது ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை, அந்த திசைநாதன் யாரு, இந்த திசைநாதன் உங்களோட லக்னத்துக்கு சுபரா பாவரா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எதிரி கிரகம்னு சொல்லுவோம். புரியுதா? லக்னத்துக்கு நண்பர், எதிரி, அதாவது பகன்னு சொல்லுவோம். பகன் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? ஜாதக போயிருப்பீங்க, சுக்கிரனு குரு பகங்க, ஒண்ணு இல்ல, பகனா எதிரி. புரியுதா? இவங்க அதே மாதிரி நண்பர் யாரு, அதே மாதிரி சமநிலை யாரு, இது என்ன தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து சிம்ம லக்னமா இருக்கீங்கன்னா சூரியனுக்கு சனி வந்து எதிரி, சனிமா தசை போதுன்னா எதிரி, ராகுகேது தசை போதுன்னா மிக எதிரி, சூரியனுக்கு செவ்வாய் தசை போதும் நட்பு தசை, குரு நடத்துறாரா நண்பர் தசை, கடகம் நடத்துனாங்களா நட்பு தசை. சோ அப்போ உங்க லக்னத்துக்கு அந்த 6-8 பண்ற இருக்கிறவங்க நண்பரா எதிரியான்னு பார்த்துக்கோ. புரியுதா? உங்களுக்கு கிடைக்க போறவன் உங்க நண்பனாக இருந்தா தாக்கங்கிறது கம்மி. புரியுதா? உங்களை கெடுக்க போறவன் உங்களுக்கு பகைவனாக இருந்தா தாக்கம் அதிகம் வச்சு செய்யும். உங்களுடைய தனாதிபதி அமைந்தது எந்த வீடுன்னு பாருங்க, அவர் லக்னத்துக்கு வந்து சுபரா பாவார். இது ரெண்டத்தையும் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தனம் வந்து எவ்வளவு சேரும் எவ்வளவு சேரான்னு தெரியுங்க. இப்ப நம்ம இந்த காணொலிங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி உங்களுக்கு அசிங்கத்தை கொடுக்கக்கூடியவர், விரயத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் தசாபுத்தி வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான கெடுவு நடக்கும் சொல்லி நம்ம உதாரணத்தோட பார்த்துக்கணும் இல்லையா? அப்போ உங்களை நீங்க இந்த தசாபுத்தி காலகட்டத்துல உங்கள் தனத்தை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த 8ங்கிறது அசிங்கத்தை கொடுக்கும், திடீர்னு அசிங்கத்தை கொடுக்கும். எப்படி வரும் என்னன்னு தெரியாது, திடீர்னு வரையத்தை கொடுத்துருவாங்க. நம்ம அதை என்ன அலைக்கு எட்டாத வகையில நமக்கு வந்து அந்த காரியத்தை நடத்தி முடிச்சுருவாங்க. 12ங்கிறது விரயம், எப்படியாச்சும் விரயத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த காலகட்டத்துல உங்க குடும்ப உறுப்பினர்ல யாருக்கு நன்றாக இருக்கோ அவருக்கு மாத்தி நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தனம் வந்து விரயமாகும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? வரக்கூடிய காலகட்டத்துல இன்னும் நிறைய காலில் கொடுக்குற ரெடியா இருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய விலை மதிப்புல இருந்து பொருள் சப்ளை பண்ண எனக்கு கிளிக் பண்றதுதான் நீங்க பண்ணக்கூடிய பெரிய கை மாறி எனக்கு. அதே மாதிரி நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, குடும்ப உறுப்பினர் நண்பர் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அதே மாதிரி உங்களுக்கு ஜோட கன்சல்டன்சி வேணும்னா நம்பர் இருக்குனாலும் எப்பனா கால் பண்ண மாட்டேன், கன்சல்டன்சி வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேற காலம் சந்திக்கிறேன். அதே மாதிரி என்னோட காளியம்மன் உங்க எல்லாரும் பரிபூர்ணமா கிடையாது காளியம்மன் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.